அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குநர் லிங்குசாமிக்கு காசோலை மோசடி வழக்கில் தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவோம் கூடுதல் தகவல்களை எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் வழங்க. மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? கடந்த 2014ஆம் ஆண்டு கார்த்தி சமந்தா நடிப்பில் எண்ணி 7 நாள் என்ற படம் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்திற்காக PVP கேபிட்டல் என்ற நிறுவனத்திலிருந்து 1,03,00,000 ரூபாய் தொகையை திருப்பதி பிரதர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தின் பங்குதாரர் என்ற முறையில் இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவருடைய சகோதரர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கடனாக பெற்றார்கள். கடனாக பெற்ற இந்த தொகைக்கு லிங்குசாமி கொடுத்த அந்த 1,37,00,000 ரூபாய் காசோலை வங்கியின் பணமில்லாமல் திரும்பி வந்தது. இதைத் தொடர்ந்து PVP நிறுவனம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 2 பேருக்கு எதிராக அந்த காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சைதாப்பேட்டை நீதிமன்றம் 2 பேருக்குமே தலா 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இதை எடுத்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூட இந்த 6 மாத சிறைகளை உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த தீர்ப்பை ரத்து செய்ய கோரி தடை விதிக்க கோரியும் அந்த திருப்பதி பிரதர்சனுடன் அதன் நிர்வாகிகள் லிங்குசாமி அவருடைய சகோதரர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுதான் இன்று நீதிபதி சிவஞானம் வந்து விசாரிக்க கொண்டது. அப்போது காசோலை தொகையில் ஏற்கனவே அந்த 20% தொகை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யப்பட்டுவிட்டது. தற்போது மேலும் 20% தொகை திருப்பி கொடுத்து தயாராக இருப்பதாக லிங்குசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த 20% தொகையை 6 மாதங்களுக்குள் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதித்து லிங்குசாமி மற்றும் அவருடைய சகோதரருக்கு விதிக்கப்பட்ட அந்த 6 மாத சிறைகளை தற்போது நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்தார். நன்றி மதன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.